ஓகே. லாஸ்ட் 2 வீடியோஸில் எதை பற்றி பார்த்தோம்னா டேட்டா கிளீனிங். எப்படி ஒரு டேட்டா செட்ஸ் எடுத்தா அந்த டேட்டா செட்டில் உள்ள எரர்ஸ் மற்ற விஷயங்களை இல்லாமக்கி டேட்டாவை க்ளீனாக ஒரு மாடல் ட்ரைன் பண்ணக்கூடிய ஏஐ விளங்கி கொள்ளக்கூடிய ஒரு டேட்டா செட்ஸாக எடுத்துக்கொள்கிறன்றதை பார்த்தோம். அடுத்தது இந்த வீடியோவில் எதை பார்த்து பார்க்க போகிறோம்னு சொன்னால் டென்சர்ஃப்ளோ. டென்சர்ஃப்ளோன்றது ஒரு கூகுள்கிட்ட மெஷின் லேர்னிங் லைப்ரரி. அதை அதை பற்றி தான் இந்த வீடியோவில் படிக்க போகிறோம். ஓகே, ஒன் ஆஃப் த பெஸ்ட் வே என்னத்தண்டா ஒரு விஷயத்தை படிக்கிறது. ஒன்றாவது அது பேசிக்ஸை ஏதாவது வீடியோஸ் அப்படி பார்த்து தெரிஞ்சுக்கிறது. ரெண்டாவது அது டாக்குமெண்டேஷனை பார்த்து ஒன்றா ரீட் பண்ணி அதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறது. தேர்ட் ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்று எடுத்து அந்த ப்ரொஜெக்டை சரியாக செஞ்சு பார்க்குறது. அப்போ தான் எங்களுக்கு ஒரு ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங் அதோடைய கேப்பபிலிட்டி என்னன்றது வழங்கும். இது டென்சர்ஃப்ளோ. டென்சர்ஃப்ளோட நான் காட்டேன். an end-to-end platform for machine learning. அதுதான் டென்சர்ஃப்ளோ மொத்தத்தில் சொல்கிறேன். இதுதான் சாம்பிள் கோட் உண்டு டென்சர்ஃப்ளோ பேஜில் தந்துகிறது. இதைத்தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகேயா, இது டென்சர்ஃப்ளோ இதில் இருக்கிற. ஓகே, நான் இது எங்கே இருக்கிறேன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு டென்சர்ஃப்ளோ இதுக்கு போய்த்தா இன்னர் லேனில் இன்ட்ரடக்ஷன் நியூ டு டென்சர்ஃப்ளோ வைக்க போகணும்னு சொன்னால் டுட்டோரியல்ஸ் இதுக்கு போனால் இதுதான் அது. நான் இதை டாக்குமெண்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ நாங்கள் ரன்னிங் கூகுள் கொலாபில் இதை டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே, அவியூ சோர்ஸ் கோடின் கிட்ஹப்பில் பார்க்கல நோட் புக்கை டவுன்லோட் பண்ணால் ஜூபிட்டர் நோட் புக் நோண்டிக்குது. அது இந்த யூஸ் பண்ணாலும் அதெல்லாம் தேவையில்லை. லேசான வேலையில் கூகுள் கொலாப் தான். ஓகே, இப்போ கூகுள் கொலாபில் போய்த்து ஃபர்ஸ்ட்லேருந்து பார்ப்போம். This short introduction using Keras 2. Keras ஒரு API டென்சர்ஃப்ளோவில் உள்ள கேராஸை பற்றி பிறகு படிப்போம் இன்னொரு வீடியோவில். இப்போ இந்த எப்படி மாடலை லோட் பண்ணி எப்படி மாடலை ட்ரைன் பண்ணுறது வரை இந்த வீடியோவில் பார்ப்போம். ஓகேயா, ஓகே. Load the pre-built dataset. Build a neural network machine learning model that classify images. Train this neural network. Evaluate the accuracy of the model. இந்த 4 ஸ்டெப்ஸ் தான் இந்த வீடியோவில் செய்ய போகிறோம். ஓகே, this tutorial is Google Collaboratory Notebook. Python programs are run directly in the browser. A great way to learn and use TensorFlow. To follow this tutorial, run the notebook in Google Colab by clicking the button at the top of the screen. Connect click பண்ணி இதாக்குறது. ஆல்ரெடி கனெக்ட் ஆகிது. இல்லை கனெக்ட் கொடுத்தா கனெக்ட் ஆகிடுங்க கூகுள் கொலாப். ஃபர்ஸ்ட் நான் பழைய வீடியோ கூகுள் கொலாப் எப்படி வேலை செய்கிறன்றதை பற்றியெல்லாம் பார்த்திரும். ஓகே, ஃபர்ஸ்ட் டென்சர்ஃப்ளோ நான் இன்ஸ்டால் ஆகிக்குதான்னு பார்க்கறதுக்கு இதில் செய்கிறேன்னா ஒன்றாவது இம்போர்ட் டென்சர்ஃப்ளோ எஸ் டிஎஃப். டென்சர்ஃப்ளோன்ற லைப்ரரியை டிஎஃப்னு சொல்லிட்டு இம்போர்ட் பண்ணுறோம். இம்போர்ட் பண்ணி டிஎஃப் வேஷன்றது இது வேஷன் பிரிண்ட் ஆகும். இதாகினா டிஎஃப் வேஷன் பிரிண்ட் ஆகும். இதே டென்சர்ஃப்ளோ இன்ஸ்டால் இல்லாட்டி எரர் வரும். இது கூகுள் கொலாபரேட்டில் ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆகிதா, இதனால் நாங்கள் இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. இல்லாட்டி பிபி இன்ஸ்டால் டென்சர்ஃப்ளோன்னு அடித்து இன்ஸ்டால் பண்ணணும். எங்களோட லோக்கல் மிஷினில் இன்ஸ்டால் பண்ணுறதா பிபி இன்ஸ்டால் டென்சர்ஃப்ளோன்னு அடித்தா இன்ஸ்டால் ஆகும். அதுக்கு பிறகு பிபி டென்சர்ஃப்ளோ எஸ் டிஎஃப்னு அடித்தா லோட் ஆகும். இதை ரன் பண்ணி பார்த்தா என்ன வேஷன் இல்லைன்னு பார்த்துக்கிறேன். If you are following along in your own development environment rather than Colab, see the installation guide. அது எங்களுக்கு தேவையில்லை. Note, make sure you have upgrade the pip to install TensorFlow 2 package if you are using your own. அதையும் தேவையில்லை. அது இதுதானே. ஒன்றாவது இப்போ என்ன செய்ய போகிறோம்னா லோட் பண்ண போகிறோம் டேட்டா செட்டை. கேராஸில் ப்ரீ பில்டாக சில டேட்டா செட்ஸை நாங்கள் வச்சு எங்களுக்கு லேசாக லேர்ன் பண்ணிக்கிறதுக்காக. ஸோ load and pre-build MNIST dataset. The pixel values of the image range from 0 to 225.
இது MNIST எனக்கு தெரியாத வாசிக்க சத்தியமா MNIST வாசிக்கிறேன். அதை வந்து இல்லாட்டி பார்ப்போம் ரிசல்ட். How to read this? How to read? See, this is a notebook. அது இதை பற்றி அப்படின்னு சொன்னால் என்ன சொல்கிறேன். இது என்னன்னு சொன்னால் நாங்கள் வந்து லெட்டர்ஸோ நம்பர்ஸை வந்து எழுதிக்கிட்ட வித்தியாசம் மாதிரி எழுதுவோம். அது வந்து சரியாக மெஷின் வந்து லேர்ன் பண்ணுறதுக்கு மாதிரி ஒரு டேட்டா செட் வச்சுக்கிறேன். இப்படி பிக்சல்ஸ் இருந்தால் இதுதான் நம்பர், இந்த பிக்சல்ஸ் இருந்தால் இந்த நம்பர்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா செட் இது. அதுதான் இந்த MNIST டேட்டா செட். ஓகே, அದಂತೆina the pixel values of the image range from 0 through 255. 0 to 255, 25 in the pixel range li idakim. Okay, scale these values to a range of 0 to 1 by dividing the values by 255. This also converts the sample data from integer to floating point numbers. ஓகே, இதெந்த செய்கிறோம்னா இப்போ வந்து 0 to 255 இதில் தான் இருக்குது. அதை வந்து நாங்கள் லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம் டேட்டாவை ஸ்கேல் பண்ணுறன்றது. அதே மாதிரி இந்த வீடியோவில் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இந்த இமேஜ் டேட்டா செட்டை வந்து அதை வந்து ஸ்கேல் பண்ண போகிறோம் 0 to 1க்கு. 0 to 255க்கு இருக்குது. அதை வந்து 255 பிரித்தா வந்து 0 to 1க்கு ஸ்கேல் ஆகிடும். ஒன்றாவது வந்து இது வந்து லோட் பண்ணுறேன். இதுக்கு வந்து பேர் வந்து MNISTனு வச்சுது. அதுக்கடுத்து TF கேராஸ் டேட்டா செட் மீன்ஸ் இது வந்து கேராஸில் வந்து பில்ட் ஆகிக்கிறது. டென்சர்ஃப்ளோவில் உள்ள கேராஸ்ன்றதுல டேட்டா செட்ஸ் கண்டுபிடிக்குது. அந்த டேட்டா செட்டில் ஒரு செட் தான் இந்த டேட்டா செட். ஓகேயா, அது எங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு பார்த்தேன். கனெக்ட் டேட்டா செட் செய்யுது. அதில் ஒரு டேட்டா செட் தான் இது வந்து என்னன்னு சொன்னால் லெட்டர்ஸ் அதெல்லாம் கிறுக்கி எழுதி வச்சுக்கும். அது உண்மையான வீடியோஸ் லேபிள் பண்ணி வச்சுக்கும். அப்போ இதை வந்து நாங்கள் வந்து ஒன்றாவது ஒரு எங்களுக்கு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1000 டேட்டா செட் செய்யணும். 1000 டேட்டா செய்யணும்னா அதில் வந்து நாங்கள் என்ன செய்யறோம்னா ஒரு 800 டேட்டா வந்து ட்ரைன் பண்ணி எடுக்கிறேன். அதை 200 டேட்டா வந்து செய்யணும்னு சொன்னால் டெஸ்ட் பண்ணுறேன். அதை டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன் சரியான அவுட்புட் வருதான்னு சொல்கிறத பார்க்குறேன். அப்போ இன்னைக்கு என்ன செஞ்சோம்னு சொன்னால் அப்போ ட்ரைன் பண்ணுற டேட்டாவையும் டெஸ்ட் பண்ணுற டேட்டாவையும் வச்சு ஸ்கேல் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இது TensorFlow இம்போர்ட் பண்ணிட்டோம். அதுக்கு அடுத்தது இந்த செட்டை இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஓகே, அதுக்கு அடுத்து ரெண்டு ஸ்டெப்ஸ் என்னன்னு சொன்னால் இதில் போய்ட்டு பார்த்தோம். இன்றைக்கு செட்டப் த TensorFlow சரி, லோட் த டேட்டா செட் சரி, பில்ட் அ மெஷின் லேர்னிங் மாடல். இப்போ தான் வந்து மெஷின் லேர்னிங் மாடலை பில்ட் பண்ண போகிறோம். அதில் தேவையான விஷயங்கள்லாம் கொடுக்குறோம். மெஷின் லேர்னிங் மாடல் எது நாங்கள் அந்த இப்போ மெஷின் லேர்னிங் மாடல் எதுன்னு சொன்னால் ஓகே அந்த ஓகே மெஷின் லேர்னிங் மாடல் எதுன்னு சொன்னால் இப்போ இப்படித்தான் இதெல்லாம் நாங்கள் இன்ட்ரடக்ஷன் டு நியூரல் லேர்னிங் அதில் வந்து பார்த்திப்போம் இப்படி இதுகள் இப்போ இது வந்து இதுக்கு அனுப்பும், இதுக்கு அனுப்பும், இதுக்கு அனுப்பும், இப்படி இதுக்கு அனுப்பும், இதுக்கு அனுப்பும், இப்படி தானே இப்படி ஒவ்வொன்று தானே இப்படி நடக்கிற இதுதான் மெஷின் லேர்னிங் மாடல். இந்த மாடல்களை தான் பார்க்க போகிறோம். ஓகேயா, இப்போ ஒன்றாவது எந்த செய்யணும்னா மாடல் வந்து சீக்வென்ஷியல் மாடல்னா டைம் சீரீஸ் அதெல்லாம் வந்து சீக்வென்ஷியல் மாடல். ஒரு சீக்வென்ஸ் சீரீஸ் தான் சீக்வென்ஷியல் மாடல். ஓகே, நான் வாசிச்சு காட்டுறேன் உங்களுக்கு. Sequential is a useful stacking layer where each layer has one input tensor and one output tensor. Layers are function with a non-mathematical structure that can be reused and have trainable values. Most TensorFlow models are composed of layers. This model uses the flattened, dense and dropped out layers. ஓகேயா, இதில் ஒவ்வொரு லேயர்ஸ் தான் யூஸ் பண்ணுறது. லேயர்ஸ்ன்னு சொன்னால் இந்த இது ஒரு லேயர் விடி லேயர்ஸ் வரும்.
இதுக்கு சொல்கிற இன்புட் லேயர் லாஸ்ட்டுக்கு இருக்கிறது அவுட்புட் லேயர். அதுக்கடுத்த இதுகள் வந்து ஒரு லேயர் ஒரு ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி இதை ட்ராப் அவுட் பண்ணும். இங்கே வர இது தேவையில்லை. அதுக்கடுத்தது அனுப்புவோம். அனுப்பி லாஸ்ட்டுக்கு லாஸ்ட்டுக்குள்ளதில் இதுதான் சொல்கிறது வரும். ஃபார் எக்ஸாம்பிள் வச்சிங்களேன், ஒரு ஹியூமன்ட்ட ஃபேஸ் இப்போ ஒரு ஃபேஸ் இதாக்கணும்னா ஒன்றா ட்ரை பண்ணி வச்சுக்கிறேன். என் ஃபேஸ் வைங்களேன், என் ஃபேஸில் பேடி எல்லா ஃபேஸ்லேயும் நோஸ் வைக்கும். அப்போ இந்த இடத்துல நோஸ் வைங்களேன், இந்த இடத்துல நோஸ் வரும். அப்போ எல்லாரும் நோஸும் மட்டும்தான் எனக்கு வந்து அதுக்கடுத்த இப்போ என் தஸ்னீன்ற நோஸ் ரெடிக்குன்னு பார்த்துட்டு ஓகே தென் திஸ் இஸ் தஸ்னீம் அப்படி ஒவ்வொன்றா பார்க்குறேன்னா ஒவ்வொரு லேயர்லேயும் மற்ற செய்யும் இமேஜ் ப்ராசஸிங் போயிட்டோம் சொன்னால். ஓகே இப்போ வந்து எந்த செய்வோம்னா பார்க்கணும். ஒன்றாவது வந்து இதில் எந்த சொல்லிது TF TensorFlowல கேரஸ்ல லேயர்ஸ்ல flatten லேயரில் input shape 28 இதாக்கிது. அப்படின்னு சொன்னால் flatten this layer converts 2-dimensional input image அப்படின்னா 28 by 28 pixel into 1-dimensional array அப்படின்னா 7 8 இது ரெண்டு பிரிக்கின வர இதுக்கு think of its unstacking a neatly fold shade. You are just laying out all the pixel in line. This is necessary because at dense layer expect a 1D input. ஓகே என்ன சொன்னால் இது வந்து ஒரு 2D இதில் இருக்கிற சரியா, அதை வந்து 1Dக்கு கொடுக்குறோம். ஏன்னு சொன்னால் டென்ஸ் லேயரில் வந்து அது வந்து 1D அரேயை தான் எடுக்கும். அதனால வந்து அப்படி செய்வோம். Okay, dense. These layers are the core building blocks of your neural network. Each neuron in the dense layer receives input from all neurons in the previous layer, allowing it to learn complex relationship in the data. இப்போ இந்த செகண்ட் லேயரில் இதான் டென்ஸ் லேயருங்களே, இதில் வந்து ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி இதை எந்த செய்கிறன்ற அங்கே யூஸ் பண்ணணும். அதுக்கு தான் ரெலூ ஃபங்க்ஷன். Okay, the first dense layer has 120 neurons use the prelude activation function. Activation function அது அந்த ஃபங்க்ஷன் ஆக்டிவேட் ஆகினா மட்டும்தான் அடுத்ததுக்கு போகும். இதில் படிக்க 1 to 8 லேயர்ஸ் இருக்குது. 1 to 8 நியூரான்ஸ் 1 to 8 நியூரான்ஸ் இது கொடுத்து தான் இதாகும். அதுக்கடுத்து ஃபைனலில் எத்தனை ஈன்னு பார்ப்போம். Okay, the dense layer has 1 to 8 neurons use the prelude activation function, which help to model non-linear patterns. The second dense has 10 neurons according to the 10 possible digital case and products the logits for production for each classes. Dropout. Okay, entenda. Okay, adhe master dropout. This layer randomly drops out sets to size a fraction of neurons during the training. This prevents the model from relying too heavy on any single neuron and helps to improve generalized performance on unseen data. In your model, the dropout rate is 0.2, mean 20% of neurons are dropped out randomly during the steps. Okay, entanda ஒன்றா இதில் வந்து எந்த செஞ்சுன்னு சொன்னால் ஃப்ளட்டன் சொல்கிறதுல யூஸ் பண்ணி 2 டைமென்ஷனில் வந்து 1 டைமென்ஷன் அடுத்த டென்ஸில் வந்து ரெலூ ஃபங்க்ஷன் ஆக்டிவேட் ஃபங்க்ஷன். ஸோ அதை ஆக்டிவேட் பண்ணி போகும். ட்ராப் அவுட் வந்து 0.2னா 20% 20% ஆஃப் த ட்ரைனிங் டேட்டா வந்து the dropout rate meaning neurons are dropping or 20% of the neurons are drop பண்ணுவோம். இதில் 1 to 8 நியூரான்ஸ் இதுன்னு சொன்னதானே, அதில் வந்து 20% ஆஃப் த நியூரான் ட்ராப் பண்ணிட்டு தான் ட்ரைன் பண்ணும். ஏன்னு சொன்னால் ஹெவியாக போகாமறதுக்கு அப்படி செய்யும். இல்லாட்டி ஹெவியாக போய்த்துன்னு சொன்னால் மிச்ச நேரம் எடுக்கும். ஒரு பெரிய ஒரு டேட்டா செட்டாக இருந்தால் மிச்ச நேரம் போகும். டேட்டா செட்ஸை வந்து பொதுவாக ட்ரை பண்ணல ஜிபியூஸை வச்சு சிபியூஸ். ஓகே, ஸோ அதுக்கு வந்து ஓவர் பவர் ஆகும். அதை ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் டு நியூரல் நெட்வொர்க்ன்ற வீடியோவில் நான் பேசிப்பேன் அதை பற்றி தான். ஓகே, இப்போ வந்து இதான் வந்து மாடல். இதை வந்து ரன் பண்ணும். இது எப்படின்னா இப்போ ஒரு மாடல் ஒன்றும் இதாகிட்டு இன்னும் ட்ரைன் பண்ணிக்கலாம். நாங்கள் ஒன்றாவது மாடலை வந்து இப்படி தான் ஒரு மாடல் ஒன்றும் ஈகான்ஸ்ன்றதை செலுத்தோம். For each example, the model returns a vector of logits or log or score, one for each class. And the predictions model extrain 0 to 1,
numpy. Okay, let's see what's this. இது எனக்கு தெரியா டாக்குமெண்டேஷனை ரீட் பண்ணுறதுல தான் உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் வரும் அதை வந்து நாங்கள் வந்து படிச்சுக்கணும் ஸோ then we can learn everything man. Otherwise it's hard. ஜெமினியில் சைடில் இது ஜெமினி போட்டால் ஜெமினி தரும் ஓகே ஜெமினி திங்க் பண்ணணும் the tn ஐக்கடுத்து என்ன the tn softmax function convert these logics into probabilities for each class ஓகே நான் சொல்ல மாட்டேன் இங்கே வந்து TF கேரஸ் லேயர் டென்ஸ் இது வந்து கடைசி லேயர் இதில் வந்து 10 வர ఎంతனா நம்பர்ஸ் இது நம்பர்ஸ் டேட்டா செட் தான் ஸோ இதில் வந்து ఎంతண்டா 0 to 9 வரை நம்பர்ஸ் இருக்கும் 0 to 9 அதை வச்சு தானே மற்ற காம்பினேஷன் எல்லாம் வந்து நம்பர்ஸ் வரும் ஸோ 0 to 9 வரை உள்ள எல்லா நம்பர்ஸையும் கட்டு படிக்கணும் அப்போ இது இத்தனை 1 hour இது அனுப்பும் ஓகே இதில் வந்து இப்போ எப்படி எனக்கு வரும் அந்த பிக்சல் எல்லாம் இதாக உடஞ்சி உடஞ்சி வந்து போகும் இது கடைசி இது வந்து 1 அப்படின்ட்டு டிசைட் பண்ணும் அப்படி இப்படி ரிட்டர்ன் பண்ணி எந்த நம்பர்ஸ்ன்றதை கண்டுபிடிக்கும் ஓகே இது நம்ம this line of code takes a slice of training data which the first sample and pairs it through a defined keras model the output is then converted to number array using okay இదంத்தனா இது ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு எங்களோட வந்து ட்ரைனிங் டேட்டா செட்ஸை வந்து எந்த செய்கிறோம்னா எரேக்கு மாற்றுறோம் okay the output is then conveyed to a number array using இது dot numpy வந்தா number arrayக்கு வந்து இந்த arrayல வந்து டேட்டா செட்டை மாத்திட்டு அடுத்து இந்த softmax சொல்ற வந்து இன்னொரு வந்து இப்போ இதில் வந்து ரெலூன் ஒன்று போட்டிப்போம் இது வந்து ஒரு ரெக்டிஃபிகேஷன் ஃபங்க்ஷன் softmax ஒரு ரெக்டிஃபிகேஷன் ஃபங்க்ஷன் these classes they not it is possible to break the TNF function to the activation function நான் சொன்ன activation functionல softmax support நான் இந்த இதுக்கு மொத்தம் செஞ்ச வீடியோ செஞ்சு பார்த்தீங்கன்னா அதில் வந்து லாஸ்ட்டுக்கு வந்து என்னோட டென்ஸுக்கு அடுத்து softmax support செஞ்சுக்குவேன் இதில் வந்து அது பானம் சொல்லிட்டு போட்டு இதுன்னு ரீட் பண்ணி பார்ப்போம் ஓகே இன்டர்ஃபேஸ் மறைக்குதா ஓகே இந்த இடத்துல வச்சு ரீட் பண்ணலாம் ஓகே இதுன்னு நினைக்கிறேன் எஸ் yeah note it is possible to break the TensorFlow and then .softmax function into the activation function for the last layer of the network while this can make the model output more directly interpretable this approach is discouraged and it's impossible to provide an exact and numerically stable loss calculation for all models when using softmax output. Define a loss function for training using losses as phrase categorical இதன் ஒரு எந்த loss ஆகினது ஓகே இதை வந்து இப்போ நாங்கள் இதாக்குவோம் இதன்டா softmax prediction யூஸ் பண்ணணும் வருது இது வந்து ஒன்று ட்ரைனிங் செட்டை நம்ம இறக்கி இதாக்குறோம் அடுத்து ஒன்றாவது softmax support இதாக்குறோம் அதுக்கடுத்து define a loss function for training using இப்போ வந்து lost ஆகிறது okay இதை வாசம் the loss function takes a vector of ground truth values and vector of logits and return a scalar loss of each example this loss is equal to the negative log probability of the true class the loss is 0 if the model is sure of correct class this untrained model gives probability close to random 0 to for each class so the initial loss should be close to okay we'll see இது வந்து ட்ரைன் பண்ணும் போதே வந்து நாங்கள் பார்க்குறோம் என்ட்டு prediction okay before you start training configure and compile the model using C optimizer class Adam set to loss to the loss fn function you define and specify a metric to evaluate
for the model by setting metric parameter to accuracy. ஓகே, ஏற்கனவே நாங்கள் இந்த மாடல் வந்து இப்படித்தான் சொல்கிறத டிஃபைன் பண்ணிட்டோம். இப்போ வந்து இதென்ன செய்கிறோம்னா set the optimizer class to optimize nth optimize ஆகுறன்ற optimizer class வந்து இடம்னு ஒரு கிளாஸுக்கு இதாக்கும். இன்னும் கிளாஸஸுக்கு ஓகேவா. set the loss to the loss function. nth lossன்றது loss ஃபங்க்ஷன்ன்றதுக்கு இதாக்குறோம். இதெல்லாம் எங்கேன்னு சொன்னால் நான் நினைக்கிற மாதிரி கேராஸ்ட டாக்குமெண்டேஷனை வாசிச்சா ஃபுல்லாக இதெல்லாம் ஃபார் மென்த்த இந்த மென்த்த விஷயமிக்கு இடம் மாதிரி இந்த மென்த்திக்கிட்டு இல்லாட்டி ஃபோர் ஈஸிக்கு இப்போ நாங்கள் இதில் போட்டால் இது தரும் வேறு தேய்க்குதுன்னு சொல்லிட்டு ஓகே அது வரங்காட்டிங்க பார்ப்போம். யூஸ் த மாடல் ஃபிட் மெத்தட் டு adjust your model parameter and minimize the losses. ஓகே, ஒன்றாவது வந்து எங்களுக்கு தேவையான மாதிரி எந்தனா ஃபிட் பண்ணுறோம். இது எந்த சொல்லிது optimizer will use to update the model's weight during the training. ADAM is a popular optimizer algorithm that adapts the learning rate for each parameter, often leading to faster convergence. இது ஒரு optimizer faster இதாக்கிறதுக்குள்ளது set loss function to which you defined previously as this loss function measure how well the model's prediction match the true tables. உண்மையான இதோட எவ்வளோ இதாகிறன்றதை பார்க்குறது ப்ளஸ் ஃபங்க்ஷன். அடுத்து indicate accuracy, indicate that the model's accuracy will be tracked and report during the training and evaluation. Accuracy present the percentage of the metrics. இது வந்து என்னன்னா ட்ரைனிங் இது வந்து எவ்வளோ குவாலிட்டியாக இதாகிறன்றதை பார்க்கறதுக்கான இது accuracy presenting ரிப்போர்ட் பண்ணுறது ரிப்போர்ட் டியூரிங் த ட்ரைனிங் அண்ட் எவல்யூவேஷன். அது இல்லாட்டி பிரச்சனை இல்லை. அதனால model trainer. Use the model fit method to adjust your model parameters and minimize the loss. Okay. Why me? Oh, is there? Why it's happening? Okay, yo. Isn't use the model fit method to adjust your model parameters and minimize the loss. என்னத்தை adjust பண்றோம் இதுல? We'll see. This line of code trains the this line of code trains the define Keras model using training data x-train and corresponding label y-train model with this is core function in Keras to train a model. It adjusts the model's parameters weight and bias to minimize the loss function. Okay, either an x-trains and x is the input data used for training the model. In this case, it's the dataset of the handwriting digital where each sample for y train one. Then these are the labels. Okay, this specify that the models will be trained for 5 epochs, meaning it will iterate over the entire training dataset 5 times. Each epoch consists of the multiple branches of the data. This is the core function in Keras to train model. It adjusts the model's parameter weight and biases to minimize the loss function. Okay, வெயிட்ன்றது வந்து நான் ஃபஸ்ட்டு இதில் பார்த்திப்போம் எனக்கு ஒவ்வொரு இதுக்கும் மாறிது. இதை மினிமைஸ் பண்ணி ஆப்டிமைஸ் ஆன ஒரு இடத்துக்கு கொண்டு வரணும். அப்போ தான் சரியான ட்ரைனிங் இதுக்கு கொண்டு வரோம். அதுக்கு தான் ஒன்றாவது வந்து இதில் வந்து அதை சரியாக செய்கிறோம். ஓகேயா? ஓகே, இந்த வீடியோ யாரும் பார்க்குறேன் இந்த இவ்வளோ தூரம் பார்த்துப்பாங்கன்னு தெரியா. ஸோ பார்த்தா வந்து நான் சேனல் பிள்ளையாக சொல்கிறேன், நான் பிள்ளையாக படிக்கிறேன்னு சொன்னால் ப்ளீஸ் கமெண்ட் இட். ஓகே, இப்போ வந்து என்னன்னா டெஸ்ட் செட்டை வந்து இவாலுவேட் பண்ணணும். ஓகே, இது ட்ரைன் பண்ணிட்டோம். இப்போ இவாலுவேட் பண்ணால் இந்த அக்யூரசி ரேட்ன்றது வரும். ஓகே மேன், இதுதான் வந்து ட்ரைன் பண்ணுறது. ஃபுல்லாக டேட்டா செட்டை வந்து ட்ரைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டுக்கு நான் சொன்னேன் அது 10. ஓகே, அதான் ட்ரைனிங்.
ஓகே, இதை ஒரு ஆன வெயிட் ஆன ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து அதை வந்து சரியான ஒரு ஃபங்க்ஷனாக கண்டுபிடிக்கிறது தான் மெஷின் லேர்னிங். அதான ஃபஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். ஓகே, இது வந்து 5 எபக்ஸை வச்சு ட்ரைன் பண்ணிச்சு. பொதுவாக நாங்கள் இமேஜஸ் இதெல்லாம் 100 எல்லாம் போடுவோம். அப்போ தான் ஒரு நாள் இதை விட அக்யூரசி வரும். இது ஒரு சின்ன டேட்டா சென்றதால லேசான அக்யூரசி வருது. ஏன்னா இதில் டேட்டா க்ளீன் கூட பண்ணலாம். நாங்கள் க்ளீன் பண்ண ஒரு அக்யூரேட்டான டேட்டான்றதால. ஓகே, இதில் அக்யூரசி வந்து 0.9 நிற்குது. தி இமேஜ் கிளாசிஃபைஸ் நவ் ட்ரைன் டு 98% accuracy on the dataset. To learn more about the TensorFlow tutorials, if you want a model to return probability, you can drop the training model and attach the softmax to it. ஓகே, திரும்ப ப்ராபபிலிட்டி அதை இதாக்கிறோம். இதில் softmax வந்து இதோட சேர்த்திரோம். ஃபஸ்ட்டுக்கு வந்து எனக்கு வந்து வேறையாக softmax போட்டோம் இல்லைங்க. இப்போ இதில் வந்து அதிலேயே போட்டிங்க ப்ராபபிலிட்டி மாடல் டெஸ்ட். இது வந்து வேறு மாடல். இந்த மாடலை டெஸ்ட் பண்ணி பார்த்தா ஓகே, இதுலேயும் 8 ஓகே, கங்க்ராச்சுலேஷன். இது டெஸ்ட் பண்ணுற மாடல் டெஸ்ட் பண்ண வர ரிசல்ட்ஸ் எனக்கும் மாடல் டெஸ்ட் பண்ண அப்படி தான் இவலுவேட் பண்ணிடும். இதில் 5 10 இதில் வரும் அழகா இப்படி எடுக்கிற வெயிட். இது ஒரு டேட்டா செட். Okay, congratulations, you have tried a machine learning model using a pre-built dataset using Keras API. For more example, using a Keras, check out the tutorials to learn more about building models with Keras. Read the guideline if you want to learn more about loading and prepare data. See the tutorials image data. இதில் இன்னும் மீஞ்ச tutorials எந்த பார்ப்போம். இதில் இன்னும் மீக்கென்தன்சன்னா beginner. The image classification, text classification with TF-hub, regression, overfit and underfit. அப்படி இருக்குது. அது ஒவ்வொன்றா செய்வோம். இப்போ அந்த ஒன்றா வந்து தான் எனக்கு இப்போ டவுட் இருந்தா இது கடைசிக்கு எனக்கு வந்து இது யாருன்றத ஓகே இதே பார்ப்போம். இது என்னத்தன்ட்டு ஜெமினியில் கொடுப்போம். எனக்கு தந்திக்குது கடைசிக்கு அழகா லேபல் இது போட்ட இன்புட் பண்ணதுல இது வந்து இதுன்றதை அழகா எடுக்கணும். I can't help you in this case. I can Gemini என்ன ஜெமினி இப்படி சொல்றாய். ஓகே, it looks like you are trying to get the output of the probability model on the first 5 element of the data sets. To this, simply add the closing parenthesis to the end of your okay first 5 தான் இது இதில் வந்து 1 2 3 4 okay. Okay, I find out that Vientana first 5 data set first 5 first 5 உள்ள இமேஜஸை வந்து பார்க்குற ப்ரெடிக்ட் பண்ண பார்க்குறேன். அப்போ வந்து இந்த 5 இமேஜஸும் எந்த ஐக்கியம் 0 to 9க்குள்ளுக்குள்ள ஒரு நம்பர்ஸ் ஐக்கியம். ஸோ இந்த ஏரியால பார்த்தோம்னு சொன்னால் இந்த 5 அரேஸ் இந்த 1 2 3 4 5 அரேஸ் செய்யுது. இந்த 5 அரேஸும் வந்து 5 இமேஜஸுக்குள்ள 5 அரேஸ். இந்த 5 அரேஸுக்குள்ளுக்கும் எந்த ஐக்கியம்னு சொன்னால் 10 வேல்யூஸ் இது ஃப்ளோட் நம்பர்ஸ். ஓகே, இந்த 10 வேல்யூஸ் எந்தனா இது வந்து 0 ஆகிக்கிறதுக்குள்ள ப்ராபபிலிட்டி தான் 1ஆவது உள்ளது. அதுக்கடுத்து இது 1 ஆகிறதுக்கு இது 2 3 இப்படி நிற்கிது. அப்போ இந்த 1ஆவது இது எதாயிக்கின்னு சொன்னால் இந்த ஆக கூட உள்ள ப்ராபபிலிட்டி உள்ளது தான்
இந்த இதாகிக்கணும். இப்போ இங்கே வந்து நான் 9.999 இந்த நம்பர் தான் வந்து ஆகக்கூடுள்ள. அப்போ இது எதாவது ஆகிக்குன்னு சொன்னால் இது 9 இது 87. அப்போ இந்த ஒன்றாவது இமேஜ் எத்தண்டா 7 ஆகிக்கும். அதுக்கடுத்து ரெண்டாவதுல பார்த்தோம் சொன்னால் இதில் எது ஆகக்கூட உள்ளது இந்த இது ஆகிக்குது. அப்போ இது எத்தன்னு சொன்னால் 012. ரெண்டாவது இமேஜ் வந்து 2 ஆகிக்கும். மூணாவது வந்து மூணாவது வந்து இதில் பார்த்தோம்னா இது இந்த இது ரெண்டாவது உள்ளது. அப்போ இது வந்து 01 ஆகிக்கும். இப்படி ஒவ்வொன்றா ப்ரெடிக்ட் பண்ணிடுற தீரை தான் இது. இது வந்து சரியாகி இந்த டேட்டா செட்ஸை லோட் பண்ணிக்க கஷ்டமாயிது. நான் அதை பார்க்குறேன். வெயிட், அதையும் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணுவோம். ஓகே, இது வந்து டேட்டா செட்ஸ் ஆகிறதால வந்து ஃபுல் இமேஜ் எங்களை பார்க்கலாம். அதனால் அதை வந்து ப்ளாட் பண்ணி தான் வாங்கணும். இது வந்து பிக்சல்ஸை வந்து பிக்சல் வேல்யூஸை தான் வந்து டேட்டா செட்ஸ் ஆக்கி வச்சுக்குது. ஸோ இதில் நாங்கள் பார்த்ததில் இது வந்து ஒன்றாவது உள்ளது எதாவது இருந்தது. ஒன்றாவது உள்ளது எனக்கு இது 987 தான் ப்ரெடிக்ட் பண்ணி வந்து இது. ஓகே, இப்போ எங்களுக்கு இதுதான் ரியல் டேட்டா செட். நான் வந்து மெட்ப்ளாட்லிப்ல வந்து அந்த பிக்சல்ஸை வந்து திரும்ப வந்து கிரே ஸ்கேல் பண்ணி இந்த மற்ற இதை வந்து கிரே ஸ்கேலில் அதை வந்து சரியாக இமேஜ் மாதிரி ஆக்கிறதுக்காக ப்ளாட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இந்த இது வந்து 7 மாதிரி இது போட்டிற பிக்சல்ஸ் இது வந்து இப்படி எழுதிட்டிக்கிறது வந்து 7 மாதிரி எழுதிட்டிக்கிறது. அதனால 7 இன்ச்சு. அடுத்த 2 வந்துச்சு. இதில் 2 தான் 012 இந்த 9.99. அதுக்கடுத்து 1 இது மூணாவது உள்ளது 1 மூணாவது உள்ளது இந்த 01 இதுதான் 0.9.99. அப்போ வந்து சரியாக ப்ரெடிக்ட் பண்ணி முடிச்சிக்குது. ஓகே, இதில் எந்த பார்த்தோம்னா இந்த சமரி எந்தன்னு சொன்னால் ஒன்றாவது லோட் பண்ணிடும் டேட்டா செட்ஸை வந்து ஒன்றாவது வந்து வேஷன் பார்த்திடும் டென்சர்ஃப்ளோங்க இன்ஸ்டால் ஆகிதானே ரெண்டாவது டேட்டா செட்ஸை வந்து லோட் பண்ணிடும். அடுத்த வந்து இந்த இமேஜ் டேட்டா செட்ன்றதால வந்து எக்ஸ்ட்ராயின் டேட்டா செட்டை வந்து ஸ்கேல் பண்ணிடும் 0 to 1க்கு. அதுக்கடுத்து எந்த செஞ்சிரோம்னா லேர்னிங் மாடல் வந்து செஞ்சிடும். அதில் வந்து ஃபெட் அண்ட் டென்ஸ் டாப் டென்ஸ்னு இது போட்டிடும். அதுக்கடுத்து எந்தனா நம்பை எரேக்காக்கிறோம். அதுக்கடுத்து இந்த சாஃப்ட்மேக்ஸை வச்சு யூஸ் பண்ணி செஞ்சிரோம். அதுக்கடுத்து செஞ்சிரோம் இது வந்து எவ்வளோ லாஸ்ன்றதை பார்த்துறது. அதுக்கடுத்தது கம்பேர் பண்ணிக்கிட்டு எந்த எப்படியான ஃபங்க்ஷன்ஸ் ஆப்டிமைசர் எந்தெந்த வேணும் எந்தெந்த ரிப்போர்ட் வேணுன்றதை கம்பேர்ன்றதை யூஸ் பண்ணி தாக்கிறோம். அதுக்கடுத்து ட்ரை பண்ணிடும். அதுக்கடுத்து வந்து வேல்யூஸை பார்த்திரோம், அக்யூரஸியை பார்த்திரோம். அதுக்கடுத்து திரும்ப எத்த செஞ்சிடும் சாஃப்ட்மேக்ஸ் எமௌண்ட் போட்டுப்போம். அந்த டேட்டா மாடலில் வந்து நாங்கள் டெஸ்ட் செட்ஸை யூஸ் பண்ணி சரியாக ப்ரெடிக்ட் பண்ணி வந்துன்றதை பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் ஓகே, நெக்ஸ்ட் இமேஜ் கிளாசிஃபிகேஷன்ஸை பார்ப்போம். இந்த இமேஜ் கிளாசிஃபிகேஷன்ஸ் இந்த ட்ரெஸ் செட்ஸ் எல்லாம் இது அதை வந்து பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோவில். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பாய்.